பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது தாயா தந்தையா? இது என்ன ஒரு பெரிய கேள்வியா? தாயா இருந்தா தந்தையா இருந்தா பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும். அப்புறம் ஏன் அந்த தலைப்பை போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தலைப்பை போட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம், எங்களுடைய பேச்சாளர்கள் அவர்களுடைய அனுபவங்களை உங்களிடம் சொல்வார்கள். நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருந்தப்போ உங்க அப்பாட்ட எப்படி வளர்ந்தீங்கன்னு உடனே யோசிப்பீங்க. உங்க பிள்ளைகளை இப்ப எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. என்னைய மாதிரி தாத்தாக்கள்லாம் இங்க இருக்காங்க, பேர பிள்ளைய. இந்த பேர பிள்ளைகளுக்கும் தாத்தாவுக்கும் இடையில இன்னைக்கு நடக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அவனுங்களை தூக்கி கொஞ்சம் விட மாட்டாங்க. அவங்க நம்மள்கிட்ட தான் எல்லா கோரிக்கையும் வைப்பாங்க. தாத்தா சாக்லேட்டு 2 மட்டும் டைரி மில்க்கு வாங்கி யாருக்கும் தெரியாம கொடுக்கறப்ப அவங்க அப்பயும் வந்துருவேன். சாக்லேட்டே கொடுக்க கூடாது இருக்காரு. உன்னையோட பெரிய தொல்லையா இருக்கு, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கியா நீ அப்படின்ட்டு என்னமோ அந்த பிள்ளைல நாங்க தான் கெட்டுத்து நாசம் பண்ற மாதிரி தாத்தாக்கள் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்பாட்ட பிள்ளைகளை வளர்ந்தவங்க, அம்மாட்ட வளர்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்குறவங்களும் உட்காந்துருக்கீங்க. பல செக்ஷன். ஒரு விஷயத்த பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினைவுகளுக்கு போவாங்க. கல்யாண வீட்டுல பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை அப்படியே திங்க் பண்ணாத ஆளு இதுவரைக்கும் இருக்கவே இருக்க மாட்டான். நமக்கு ஒரு காலத்துல இப்படி தாண்டா நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன ஆளுங்க பாருங்க, மனைவி கூட ரொம்ப பிரியமா இருப்பேன். தங்கம், கண்ணுக்குட்டி, செல்லம், காப்பி போட்டு வா செல்லம், இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், இந்த 5 மினிட்ஸ்ல போட்டேங்க தான். காஃபி வேணுமாங்க தான், டீ வேணுமாங்க தான், சுகர் நிறைய போடலாமா கம்மியா போடலாமாங்க தான், ஏங்க தான் 11 மணிக்கு உப்புமா கிட்ட வாங்க தான், ஈவினிங் கேசரிங்க தான், ஏங்க தான். ஒரு வாக்கியத்துல 15 அர்த்தம் வந்துகிட்டு இருக்கான். எப்ப கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு 6-7 வருஷம் கழிச்சு காப்பி எதுக்கு? காப்பி குடிக்கத்தான், பின்ன தலையில ஊத்துறதுக்கா? குடிக்க இப்ப என்ன பெரியது? 10 வருஷம் கழிச்சு காப்பியே கேட்க மாட்டேன். எந்திரிச்சு காலையில டீ குடிக்க வருவாங்க பத்தியா ஒரு குரூப் 5:30 மணிக்கு. அது பூரா கேட்டு நொந்து நமக்கு இங்க கிடைக்காதான்ட்டு இந்த விசாலம் காப்பியில காலையில 5:30க்கு நிக்குது பாரு, அது பூரா புடுங்குபட்ட ஆள் தான். விசாலம் காப்பி எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுல காப்பி கேட்டு 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 நொந்து நூடுல்ஸ் ஆனால் பூரா அங்க போய் குடிச்சதுனாலதான் இன்னைக்கு விசாலம் காப்பி உலக புகழ் பெற்ற காப்பி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷம் ஆனவன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன். புதுசா கல்யாணம் பண்ணி ஒருத்தனை கூட்டு போறாங்க. இப்படியே பாக்குறேன். இதே மாதிரி தாண்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டு போறாங்க. ஆடு வெட்டுறதுக்கு கூட்டி போற மாதிரியே போறானே, விவரம் தெரியாம போடாட்டே போடா அப்படின்னா. சினிமாவிலே பாருங்க, இன்டர்வலுக்கு முன்னாடி லவ்வர்ஸா இருக்கிறப்ப கதாநாயகன் எவ்வளவு ஜாலியா பாடிட்டு இருப்பாங்க. நான் பல இடத்துல இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்கேன். பணக்கார குடும்பத்துல எம்ஜிஆர் சரோஜா தேவி பேட்மிண்டன் விளையாண்டுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வருமா, இதுதான் அந்த நிலவோ என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து அப்படின்னு பாடுவாங்க. அதே எம்ஜிஆர் இன்டர்வல் முடியிறப்ப, படம் முடியிறப்ப பாருங்களேன், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர். உன்னை யாரு பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேசாம பேட்டையும் பந்தையும் வச்சுட்டு இருந்தா இப்படி ரோட்ல அழுதுகிட்டு வர்ற நிலைமை வந்திருக்குமா? இன்டர்வலுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்க கதாநாயகன் இன்டர்வலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவமா இருப்பாங்க. சிவாஜி கணேசன் புதிய பறவையில பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஆக மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஓ
சரோஜாதேவி நடக்கிறத விட இவர் பாடுறத பார்க்கணும். ஐயோ மெல்ல நட மேனியன் அப்படி பாடி இருந்த சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப புதிய பறவையில பாத்தீங்களா? எங்கே உன்னை யாரு பாட சொன்னது? இப்ப ஏன் உனக்கு இந்த நிலைமை? நம்ம வாழ்க்கையை அப்படியே பின்னாடி நினைச்சு பார்க்கறதுக்குன்னு இந்த தலைப்பு. நல்லவர்களாக வளர்ப்பதற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் தாய் அப்படின்னு ஒரு அணி. நீங்கெல்லாம் இது பூரா அம்மா கட்சினா நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. பெத்த தாய், தாயினுடைய கட்சி. ஆனா எந்த வார்த்தை சொல்லவும் இப்ப பயமா இருக்கு. கப்பக்குன்னு அதை மட்டும் கட்டம் கட்டி போட்டுனா லியோனி அம்மாவை பற்றி மதுரையில் பேச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அத லியோனியே அம்மா பத்தி பேசிட்டாரா முடிஞ்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டிவியில ஒரு 5 பேர் உட்காந்து விவாதம். இந்த கட்சியை சேர்ந்த லியோனி அம்மாவை பற்றி பேசியதன் நோக்கம் என்ன? ஒரு 4 பேர் விவாதம். அவர் ஏன் பேசினார் என்றால் அப்படின்னு பேசினாரு. அங்க ஒரு 5 பேர் சண்டை போட்டு இதே வேலையா போச்சு. இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க டிவியில விவாதம், 5 பேர் கடையில சண்டை. அந்த விவாத பொருளை விட்டுட்டு பர்சனலா சண்டை போட்டுங்க. நீ ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்ததுக்கு எனக்கு என்ன காரணம் தெரியலையா? நான் என்ன கலர் வேணாலும் போடுவேன். ஆறா நீ அந்த நெறியாளர் பார்த்தா ஐயா சட்டையை விட்டு டாபிக்கு வாங்க ஐயா, பெரிய கூத்தா இருக்கும். அதனாலதான் இவர்கள் எல்லாம் பெற்ற தாய் தான் ஒரு குழந்தையை நல்லவர்களாக வளர்க்க பெரிதும் துணை நிற்கிறார்கள். அதனால ஒரு குழந்தை நல்ல பிள்ளைனா என்ன பிள்ளை? எப்படி ஒரு பிள்ளைய நல்ல பிள்ளைனா எப்படி சொல்லுவோம்? ஒரு கிராமர் சொல்லுங்க. சொல்றதெல்லாம் கேட்கிற பிள்ளை நல்ல பிள்ளையா? எது சொன்னாலும் கேக்குது. இங்க வாடா வர்றப்பா, போடா போறப்பா, தூங்குடா தூங்குறப்பா, பெயிலா போடா போறேன்ப்பா, பாஸ் ஆகடா ஆகிறேன்ப்பா, பள்ளியெடுத்து போவேனா போகலப்பா, போடா போறேன்ப்பா, அம்மாவை பிடிச்சி உதடா உதைக்கிறப்பா, விஷம் வச்சிருக்கேன்டா ஐயப்பா, அதை எடுத்து குடிடா குடிக்கிறப்பா, செத்துருவடா சாகுறப்பா. இது பிள்ளையா? அது சொல்றதெல்லாம் கேட்டா அது நல்ல பிள்ளையா? இல்ல. ரொம்ப அறிவான ஒரு பிள்ளை, தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், அறிவான பிள்ளை. அது ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறான். அம்மாவை நீ ஏன் கல்யாணம் பண்ண அப்படிங்கிறான். அதுரா அது தம்பி உங்க அம்மாவை பொண்ணு பாக்குறதுனா என்ன அப்படின்னா, இது கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பாக்குறதுனா ஏன் அம்மாவை போய் பார்த்த நீ? வேற யாரும் உனக்கு கிடைக்கலையா? இதுக்கு எப்படியா பதில் சொல்லுவாங்க அவங்க அப்பன்? அது அப்புறம் சொல்றா, நானே கடுப்புல இருக்கேன், சும்மா அவளை பத்தியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட போவான், நீ ஏன் அப்பாவை கல்யாணம்? கேள்வி எடுக்கிட்டே இருந்தான்னா அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அல்லது அமைதியா இருக்கான், யாரு கூட பேசுறது இல்ல. பேர் என்னடா? அவங்க அம்மா சொல்ல யாரு கூட பேசாது, அது வாட்டுக்கு உக்காந்துருக்கான், போடுறத சாப்பிடும், தூங்கிறான், திருப்பி காலையில எந்திரிக்கேன், புஸ்தகத்தை எடுத்துட்டு பள்ளியெடுத்துக்கு போகும், அங்கேயும் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். விளையாட்டு பீரியட்ல விளையாட சொன்னா அங்கேயும் போய் பந்தை வச்சுக்கிட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பேன். தங்கமான பிள்ளை. இது தங்கமான பிள்ளையா? விஷத்தை வச்சு கொண்டுடலாம் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா. அமைதியா உட்காந்துருக்கு இல்ல. ஆனா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறோம்னா பேசவே விட மாட்டேங்கிறான். பேசினாலே வாய மூடு, பெரியவங்க பேசுறதுல உனக்கு என்னடா வேலை? ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஒரு 7 வயசு பேர் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு போறேன், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? உள்ள அவனுக்கு எப்படியா தலைமை பண்பு வரும்? யாரு வந்தாலும் அவனை நடுவுல உட்கார வச்சு அந்த விஷயத்தை எல்லாம் பார்க்க விடுங்க. எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு கேட்கட்டும். அவங்கிட்ட ஒரு 10 கேள்வியை கேட்கட்டும். அவனை 10 பேரோட பழக விட்டு அதுல ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வு, வேதனை, சோதனை எல்லாத்தையும் அனுபவிக்க விடுங்க. உன் பிள்ளை எப்படி கெட்டிக்காரனா வர்றாங்கிறத நீ பார். அவனை வெளியே போ, இங்க நிக்காத. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? துரத்தாதீங்க, கேள்வி கேட்க விடுங்க. நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் பட்டிமன்றம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு விஷயம், நம்ம ஆளுங்க எங்க கேள்வி கேட்க கூடாதோ அங்கதான் நிறைய கேள்வி கேட்பாங்க. இளவு வீட்டுல போய் பாருங்க, அந்த இளவு பறி கொடுத்து அவர் நிப்பாரு, அவர் கையை பிடிச்சுக்கிட்டு இறந்துட்டாரா அப்படின்னா இது எவ்வளவு கொடுமையான கேள்வி தெரியுமா? செத்து துணியை கட்டி வச்சிருக்கேன், இறந்துட்டாரான்னு கேட்பேன். இந்த கூறு கட்டவனு பதில் ஆமா இறந்துட்டார்.
அதுக்கு மேல ஒரு முட்டாள் கேள்வி கேட்பேன், எப்படி இறந்தாரு? செத்தா காட்ட முடியும்? அதுக்கு நான் பதில் சொன்னேன், 5 மணிக்கு சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த தல்லாகுளத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டி போலான்னு போனா போற வழியிலே அதுக்கு இவன் தல்லாகுளத்து டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டு போனேன்? நேரம் அங்க இதுக்கு போயிருக்க வேண்டிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்காருல்ல ஒரு டாக்டர், என்னடா நம்ம தான் கூட்டி போகாம கொலை பண்ண மாதிரில பேசுறாங்க. அடுத்து வர்றவன்ட்ட பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டரை கூட்டு போனேன்னு சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டர் அவர்கிட்ட ஏன் கூட்டு போனேன்? தல்லாகுளத்துல ஒரு டாக்டர் இருக்காருல்ல, என்னடா அவரை சொன்னா இவருங்கிறான், இவரை சொன்னா அவருங்கிறான்ட்டு அடுத்து கேட்க வந்தவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. தல்லாகுளத்துக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவரு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டாரு. போற வழியிலே ரெண்ட எதுக்குடா டாக்டரா தூக்கிட்டு தெரிஞ்ச, வீட்லயே வச்சிருந்தா நிம்மதியா இறந்துருப்பாட்டு. ஐயோ எது சொன்னாலும் நம்மளை விட்ட போடுறானேன்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட என்ன பதில் சொல்லிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்படா செத்தாரு? நீ ஏன் எழுப்பி கேட்டுக்க, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படா பதில் சொல்றாரு தெரியுது இல்ல? போட எதுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு யாரை நியமிப்பாங்கன்னா எங்களை மாதிரி வாத்தியார்களை. ஏன்னா அவரு தான் 15 வருஷமா ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கவரு. அதனால யாரு கேட்டாலும் அந்த ஒரே பதில வாத்தியாரை கூப்பிட்டு நிப்பாட்டுங்க, அழகா சொல்லிடுவாரு. அருமையா பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள். முதலாவதாக, ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் அப்படின்னா, நல்ல குழந்தைனா யாருக்கும் அவனால் துன்பம் நேரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவனால் இந்த உலகத்தில் பலர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அளவிற்கு எந்த குழந்தை வளர்கிறதோ அந்த குழந்தை தான் நல்ல குழந்தை. சமுதாயத்திற்காக தன்னை தியாகம் செய்ய தயாராக எந்த குழந்தை இருக்கிறதோ அதுதான் நல்ல குழந்தை. அதை வளர்க்கிறது யார்? அப்பாவா அம்மாவா? தந்தையே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க விஜயகுமார். மீனாட்சி ஆட்சி செய்கிற மதுரையிலே நான் தாயை குறைத்து எடை போட வரவில்லை நீதிபதி அவர்களே. தாயை குறைத்து எடை போட வரவில்லை. எங்க அம்மாலாம், ஏமா வேலைக்கு போறேன், எனக்கு எதுக்குமா காசு கொடுக்கற? மதுரைக்கு வந்துட்டு சென்னைக்கு போறப்போ எங்க அம்மா அந்த கடுகு டப்பால இருந்து பணத்தை உருட்டி வச்சுக்கிட்டோம், அப்பா தெரியாம வச்சுக்கோ தான் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்குமா காசு? அப்படின்னு ஏய் பையன் வாங்க மாட்டான்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா சொல்லுவா, நீ வேலை பாக்குற சம்பாதிக்கிற, அம்மாவுக்கு தெரியும்டா, அம்மா கையில வாங்கிட்டு போடா. அம்மா கையில வாங்கிட்டு போனேன்னா பணம் உனக்கு சேரும்டா, ராசிடா. அம்மாவை குறைத்து மதிப்பிடவில்லை சங்கர் அவர்களே. தலைப்பு கருணையில் சிறந்தது அம்மாவா இல்லை, பிள்ளைகளின் வளர்ப்பு. பிள்ளைகளை நல்ல வழியில வளர்ப்பது யார் என்று கேட்டிருப்பதால் மிஸ்டர் சங்கர் நான் அந்த அணியிலே பேசுகிறேன். விசு படத்து வசனம் மாதிரில இருக்கு. மிஸ்டர் இனியவன் டேக் இட் ஃப்ரம் மீ. அவர் ஒருத்தர் தான் இப்படி வசனம் எழுதுவார். நீதிபதி அவர்களை, கருணைனா அம்மா, அன்புனா அம்மா, இரக்கம்னா அம்மா. குழந்தைகளை வளர்ப்பதிலே ஒரு கண்டிப்பு இருக்க வேண்டும். குழந்தையை வளர்ப்பதிலே ஒரு பக்குவமும் கண்டிப்பு. அம்மா செல்லம் கொடுத்து கெடுத்துருவா. ஏய் வாடா மவனே, அண்ணாச்சி கடையில போய் 15 ரூபாய்க்கு தேங்காய் சீல் வாங்கிட்டு ஓடு. 20 ரூபாய்க்கு கொடுப்பா, மீதி 5 ரூபாய் அதை நீ வச்சுக்க. அன்னைக்கு தொடங்குது லஞ்சம். அம்மா செல்லம் கொடுப்பா. நீதிபதி அவர்களே, அப்பா கண்டிப்பு. அப்பா கண்டிப்பு. அதனால்தான் மொழியை தாய்மொழி என்கிறோம், நாட்டை தாய்நாடு என்கிறோம். பாரதி எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி என்ன சொன்னான்? நீதிபதி அவர்களே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னான். சக்தி பவர்ஃபுல். அம்மா கிடையாது, அப்பா தான். ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டா அம்மா என்ன சொல்லுவா? உங்க அப்பா கோக்காரா, உங்க அப்பாட்ட நாள பேச முடியாது, நீயாச்சும் உங்க அப்பா வச்ச நீ ஆளை விடு. அந்த கண்டிப்பு என்னை வளர்த்தது. முடி சரியா வெட்டாட்டினா கூட எங்க அப்பா என்னடா முடி வெட்டிக்குவா, அண்டிலே திருப்பி அந்த சலூன் கடைக்காரனிடம் போய் இந்த முடிய சரியா செதுக்குங்க, முன்னாடி எதுக்கு கண்ணுக்குள்ள விழுகுது முடி. எங்கள் அப்பா முடியை செதுக்கவில்லை நீதிபதி அவர்களே, எங்கள் வாழ்க்கையை செதுக்கி இருக்கிறார். அந்த அப்பா தான பிள்ளைகள் வளர்ப்பு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்,
தந்தையின் அன்பின் முன்னே தாலாட்டும் அன்னையின் பாசம் கூட தந்தையின் அன்புக்கு பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இனியவனுக்கும் சங்கெடுக்கும் அது தெரியவில்லை. நீதிபதி அவர்களே, அம்மாவின் வயிற்று பிரசவத்தின் தழும்பு போலத்தான் எங்கள் அப்பாவின் கைகளிலே உழைத்து களைத்த தழும்பும் இருக்கிறது. மிஸ்டர் இடியவன், அம்மா எங்க அப்பா கையிலையும் தழும்பு எக்கச்சக்கமா இருக்கான். உழைச்ச தழும்பு இல்ல, என்னை அடிச்ச தழும்பு தான். இந்த பெரம்ப புடிச்சு அடிச்சு பொழுது போலன்னா என்னை கூப்பிட்டு தான் அடிப்பாரு. வேட சப்பல் ஏப்பா, போன வாரம் நான் சொன்ன கிராமரை ஏன் மனப்பாடம் பண்ணல? போன வாரம் அடிச்சிருக்க வேண்டிய 15ஆம் தேதி ஒப்பிக்காததுக்கு 22ஆம் தேதி கூப்பிட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்பா வந்து அப்படி ஏதாவது அவருக்கு குடிக்கலன்னாக்கா அடிதான். நீதிபதி அவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா பத்தி சொல்றீங்க, அப்பா உதடு சொல்லும், ஏய் நீலா உருப்படவே மாட்டடா, அது அப்பா. ஆனா உள்ளம் சொல்லும், கடவுளே என் பிள்ளை எப்படியாவது பெரிய ஆளா உயர்த்திடுறான்னு சொல்லும். அதுதாங்க அப்பா. அழகா சொன்ன ஒரு சினிமாவில, பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று அழகா சொன்னார் நீதிபதி அவர்களே. வாத்தியாரும் அம்மாவும் தான் நம்மளை கெடுத்ததே. வாத்தியார் ஒண்ணு, இன்னொன்னு அம்மா. வாத்தியார் சொல்வாரு, 10ல 12 கடனும் 10ல 12 போகுமா? போகாது சார். என்ன சார் பண்றது? பக்கத்துல கடன் வாங்கி. ஆனால் அப்பா டான் படத்தை அழகா சொல்லுவான் நீதிபதிகளே. ஏமா இந்த அப்பா எனக்கு என்னமா செஞ்சாரு? தனக்காக எதுவுமே செய்து கொள்ளாதது ஒன்றுதான் இந்த அப்பா உனக்காக செய்தது என்று அந்த அம்மா சொல்லுவாள். அம்மாவோட அடுத்த புலம்பிடுவா. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இவரை கட்டி என்னத்தை கண்டு இந்த பிள்ளைய பெற்றதுக்கு 2 அம்மியூர்ல பெற்றுக்கலாம், ஆட்டுக்கல்ல பெற்றுக்கலாம். ஆனால் அப்பா என்றைக்குமே தான் பட்ட கஷ்டத்தை வெளியிலே சொல்லுவதே இல்லை நீதிபதி அவர்களே, வெளியில சொல்லுவதே இல்லை. அதான் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு எங்க அப்பா சொன்னாரு, படிச்சு முடிச்சு நீலாம் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வரணும்டாரு அப்பா. இன்னைக்கு பசங்க எல்லாம் அப்படியா இருக்கேன், போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் வாழ்க்கையினே உட்கார்ந்து இருக்கேன். எங்க அப்பா ஓடியாச்சு, அப்பா எந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கலாம், சுவிட்ச் ஆஃப் தான், சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான். நீதிபதி அவர்களே, அம்மா செல்லம் கொடுப்பாங்க. 2 செய்தி சொல்றேன் பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு செல்லம் கொடுத்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு அம்மாவுக்கு போன் போடுறா, அம்மா எங்க வீட்டுக்காரரு குழி பணியாரம் கேட்கிறாரு, எவ்வளவு தூரத்துக்கு குழி வெட்டணும் அப்படின்ட்டு இருக்கா. ஒரு 6 அடிக்கு வெட்டி உன்னையெல்லாம் புள்ளியா பெற்றதுக்கு நான் தான் வந்து அந்த குழியில படுக்கணும்ட்டு அம்மா. நீதிபதி அவர்களே, அம்மாவினுடைய செல்லம், அம்மாவினுடைய வளர்ப்பு இரக்கத்தின் பார்ப்பட்டது, கண்டிப்பின் பார்ப்பட்டது. ஒரு மிலிட்டரி ரூல் அப்பாட்ட தான் இருக்கும். நீதிபதி அவர்களே, இரும்பு பெண்ணாக இந்திரா காந்தி உயர்ந்ததற்கு சிறைச்சாலையிலே இருந்து ஒரு அப்பாவாக பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய கடிதம் தான் இந்திரா காந்தி என்கிற இரும்பு பெண்ணை உருவாக்கியது. கிளிம்சஸ் ஆஃப் ஓல்ட் ஹிஸ்டரி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, மை டியர் பிரியதர்சினி என்று சிறைச்சாலையிலே இருந்தாலும் தன் குழந்தையினுடைய வாழ்க்கை பூ போல மாற வேண்டும் என்பதற்காக சிறைச்சாலையிலிருந்து எழுதிய கடிதங்கள் தான் இந்திரா பிரியதர்ஷன் என்கிற இமயத்தை இரும்பு பெண்மணியை உருவாக்கியது. சத்யஜித்ரே இளமை பிராயத்தில் அவங்க அப்பாவோடு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் ரவீந்திரநாத் தாகூரை பார்ப்பாராம். ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து ஒரு கவிதை ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தாராம். இந்த கவிதை நீ பெரிய ஆள ஆன பிறகு வந்து படிச்சு பாருப்பா, இப்ப புரியாது. அந்த தாகூருடைய கவிதை எழுதி இருந்தது, நான் உலகத்தின் எல்லா அருவிகளிலும் கால் நனைத்திருக்கிறேன், உலகத்தின் எல்லா உணவுகளையும் உண்டிருக்கிறேன், ஆனால் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புள்ளின் நுனியில் இருக்கிற பனித்துளியை மட்டும் நான் தரிசித்ததே இல்லை என்ற அந்த கவிதை இருக்குமா? பெரியாளா வந்த பிறகு சத்யஜித்ரே பதேர் பாஞ்சாலி என்கிற அந்த திரைப்படத்தை எடுத்ததற்கே அப்பா ஒவ்வொரு பிறந்த நாளும் கூட்டி போய் காட்டிய ரவீந்திரநாத் தாகூர் காரணம் என்று சொன்னார். இன்றைக்கும் வைரமுத்து எழுதுகிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தன் பையனுக்கு படிக்க போறப்ப குனிந்தாய், வைரமுத்து கடிதம், தம்பி ஆஸ்திரேலியாவின் கங்காருகள் நலமா? தம்பி குனிந்தாள், பாடம் படி,
நிமிர்ந்தால் உலகம் படி. இன்றைக்கும் அப்பாக்கள் சரியாக இருக்கிறார்கள். நீதிபதி அவர்களே, நான் முத்துக்குமார் பையனுக்கு எழுதுகிறார். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என் இனிய மகனே, அந்த கடிதத்தை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு கவிதை! என் இனிய மகனே, கடிதம். என் இனிய மகனே, உன் மெத்தண்ட பூப்பாதம் என் மார்பில் உதைக்க, மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அப்படியே அள்ளி என் கைகளிலே கொடுத்தார்கள் மகனே. என் உதிரம் உருவமானது கண்டேன் மகனை. அந்த உருவம் என் கைகளில் கிடப்பதை, குறுகுறு நீட்டி நீ என் சட்டையை பிடித்து இழுப்பதை பார்த்து கண்ணீர் மல்க அழுது கொண்டிருக்கிறேன் மகனே. மகனே, உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? நான் முத்துக்குமார் எழுதுகிறான். உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? தாய்மடியா? காதலியின் முத்தமா? மனைவியின் நெருக்கமா? கொட்டி கிடக்கும் செல்வமா? இல்லை, எதுவும் இல்லை. தம் மக்கள் மெய் தீண்டல் இன்பம் என்பதை சொல்லிக் கொடுத்த மகனே. உன்னோடு பேசுவதற்கு நான் தேவ பாஷை அறியவில்லை மகனே. அந்த கடிதம் அப்படியே பயணப்படும். நீதிபதி அவர்களே, கல்வி தெரிச்சுகொள். கல்வியை விட அனுபவ கல்வியை படி. நெருப்பை பற்றி படிக்காதே, நெருப்பை தொட்டுப்பார், சுடும். வாழ்க்கையிலே மேடு பள்ளம் உயரம் தாழ்வு எல்லாம் இருக்கும். இந்த உலகத்தை அறிந்து கொள் மகனே என்று நான் முத்துக்குமார் நான் பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தினுடைய போக்கில சொல்லுவான், எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு. அன்புதான் இந்த உலகத்தை இயக்குகிறது. உறவுகளை விட நண்பனிடம் பழகு, நண்பனிடம் பழகு, புத்தகம் படி. கடைசியிலே சொல்லுவான், வாலிப வயதில் பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கு எதிராகும். அன்பை விட ஆச்சரியம் தருவது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை மகனே. மகனே, நாளை ஒரு நாள் நீ 6 மாதத்திலேயே விமானத்தில் பறந்து விட்டாய். என் அப்பா விமானத்தில் ஏற 57 வயதானது. நான் 40 வயதில் விமானத்தை பார்த்து விட்டேன். நீ கை குழந்தை இருக்கிற போது விமானத்தில் பயணப்பட்டு விட்டாய் மகனே. மகனே, ஒரு காலம் பேரன் பேத்தி பிள்ளைகளோடு ஏதாவது ஊரில் இருக்கின்ற போது இந்த கடிதத்தை எடுத்துப்பார் மகனே. அப்போது கண்ணீர் சொட்ட சொட்ட அப்பாவை நினைப்பாய். என் ஆத்மா சாந்தி அடையும் மகனே என்று நாமத்துக்குமார் கடிதம் எழுதுகிறான் என்று சொன்னார். அப்பாவின் தியாகங்கள் சொல்ல முடியாதது. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும். மகளுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்கும், அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் நினைப்பாரு. கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவன் தான் அப்பா. நான் எண்ணி வாங்குகிற சம்பள நோட்டுகளில் அப்ப சம்பளம் வாங்குறான். அந்த நோட்ல பால்காரன் தெரியுறான், பேப்பர்காரன் தெரியுறான், மளிகை கடைக்காரன் தெரியுறான். மேத்தா ஒரு கவிதையிலே சொல்லுவார். அந்த கவிதையோடு நான் முத்தாய்ப்பாய் நிறைவு செய்கிறேன். நான் இன்னும் ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன், இன்னும் ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன். இப்ப 6 தடவை சொல்லிட்டார். நான் எண்ணி வாங்குகிறேன். அப்பா பத்தி சொல்றதுக்கு டைமே பத்தாது நீதிபதி அவர்களே. நான் எண்ணி வாங்குகிற சம்பள நோட்டுகளில் எவரவர் முகமோ தெரியும், என் முகத்தை தவிர என்ற அந்த கடிதம் கவிதையாகிறது. அப்பா, அம்மா, அன்பு, அப்பா, தெம்பு. நன்றி, வணக்கம். உண்மையிலே வீட்டுல கண்டிஷன் பூரா யாரு? அப்பா தான் பெரும்பாலும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அது எங்க அப்பா மிலிட்டரிக்காரர். எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் மிலிட்டரியில் எப்படி இருந்தாரு அதே மாதிரி எங்களையும் போட்டு படுத்துவாரு. 4:30 4:45 எழுப்பி விட்டுருவாரு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கேன், அங்க போய் பூசைக்கெல்லாம் கூட்டி போக மாட்டாரு. எங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு 5 மணிக்கெல்லாம் நாங்க அப்பாவை திட்டிக்கிட்டே பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த பணியில, ஏயா ஒன்னைய மிலிட்டரியில குடும்பம் கொடுத்துனாங்கன்னு எங்களை வேற இப்படி படுத்துறியன்ட்டு அந்த சர்ச்சுக்கு கூட்டு போறப்ப படுத்துற பாடு. இங்க போ, அங்க போ, உட்கார், பூச முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். கூட எல்லா மந்திரம் சொல்றான். பிதாசன் பரிசுத்தாயின் பெறாலே ஆமன், அருள் இந்த மரியாதையை வாழ்க, ஆண்டவரும் கூட எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்பா தான் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. நான் நல்ல பாட்டு பாடுவேன், கச்சேரியில பாடுவேன். எங்க திண்டுக்கல் பக்கத்துல வடமதுரை மாரியம்மன் கோயில்ல கச்சேரி கூட்டு போயிட்டாங்க என்ன. அப்ப எனக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு எதுன்னா, மலையூர் மம்புட்டியான் படத்துல இளையராஜா பாடின பாட்டு, டைட்டில் சாங். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத,
காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. தகர்த்து 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 அடிக்கிறாங்க. கைத்தட்டுல அப்படி மெய் மறந்து உட்காந்துருக்கேன். எங்க வடம்பரம் மாரியம் கோயில்ல. அடுத்து திண்டுக்கல் லியோனியம் சரோஜா அவர்களும் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் டைட்டில் சாங், இளையராஜா பாடிய டைட்டில் சாங்கை பாடுவார்கள். தந்திர 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 அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி. அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா பாடிட்டு இருக்கேன். மேடைக்கு ஒருத்தர் வந்தாரு. நிப்பாட்டுறான்ட்டு மைக்க கையில இருந்து புடிங்க போட இறங்குடா. ரசிகர்கள் கை தட்டாங்க. மியூசிக் பார்ட்டிக்காரங்க சார் 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 ஆர்கன் முகரை பாரு. தபலாக்காரன் ஓங்கி முகரையில குத்திடுவேன். வாசிக்கிறா தபலா அவனுக்கு. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சை, பிஎஸ்சி பரீட்சை. இப்ப நாளைக்கு பரீட்சை தானே. இங்க வந்து அம்மன் கோயில் கிழக்காதவ அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்து டவுன் பஸ்ல ஏத்தி அழுதுகிட்டே எங்க அப்பாவை இப்படி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு பேசாம சாகடிச்சிருக்கலாம். அவ்வளவு பேரு கைது அடிச்சு குட்டி வந்தீங்களா அப்பட்டு அழுது நொந்து நூலாயி எங்க அம்மா போய் முந்தானியில பாடி இருக்கமா அடிச்சு குட்டி வர்றாருமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மனசுல ஏதாவது பாட்டு கேட்டுன்னா ஏதாவது ரசிக்க தெரியனா பிள்ளைய பாடி இருந்த பிள்ளைய அடிச்சு குட்டி வந்திருக்கேன். நீ எல்லாம் விளங்குவியா ஐயா? எங்க அம்மா முந்தானியில இப்படி பொத்திக்கிட்டு அன்னைக்கு எங்க அம்மா முந்தானியிலேயே படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, திண்டுக்கல் ஐஸ் ஃப்ரூட் தான் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு வாத்தியாராயி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஆயிருக்கேன்னா எங்க அப்பா ஒரு அரைச்ச விட்டாரு பாருங்க. இன்னைக்கு தேவையில்லடா உனக்கு பாட்டு, நீ டிகிரி வாங்கணும்டா அப்படின்ட்டு பொது இடத்துல என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த உரிமையை எடுத்துக்கொண்ட என் தந்தை இல்லாட்டி லியோனி இந்த மேடையில பாடநூல் கழக தலைவரா அரசாங்கம் சிம்பிள் போட்ட வண்டியில வந்து இறங்க முடியுமா? நான் கேட்கல, விஜயகுமார் கேட்டிருக்காரு. அவருக்கு அடிஷனலா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். தாயே என்ற அணியை அலங்கரிக்க நமது மதுரை சங்கர் வாங்க.